அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆகவே அவருடைய சமூகத்திலே நம்மை கூட்டு சேர்த்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே நம்மை கூட்டு சேர்ப்பதற்கு முடியாதபடி தடைகள் நிறைந்த உலகத்திலே பெருகிவிட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மை அவர் சமூகத்திலே கூடி வர பண்ணி இருக்கிறது. எல்லாமே அவருடைய கிருபை. அவர் நம்மை வைத்த அவருடைய நோக்கமும் அவருடைய சித்தமுமாக இருக்கிறது. ஆகவே தேவ சமூகத்திலே நாம் எப்பொழுதும் களி கூறும்படியாக அவரை பாடி துதித்தோம். இப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நேராக்கி ஆவியானவர் நம்மை வார்த்தைக்கு நேராக நடத்துவாராக. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கடைசி காலத்திலே எங்களை வஞ்சிக்கும்படியாக அநேக கள்ள போதனைகளும் கள்ள தீர்க்கதரிசிமாரும் நம் நடுவிலே தோன்றுவார்கள் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரித்த வார்த்தைகளை நாம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. இன்றைக்கு அந்த காலத்தை நம்முடைய கண்களுக்கு கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதும் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர், தாம் ஜீவனோடு இருக்கிறவர் என்பதை நாம் அறியும்படியாக நம்மோடு இடைப்பட்டு பேசுகிற நான் கொஞ்ச நாட்களாய் உங்களுடைய விசுவாசத்தை குறித்து பேசிக் கொண்டு வந்தேன். இந்த வாரம் விசுவாசத்துக்கு ஏதுவாய் சில காரியங்கள், இது இன்றைய நாளில் தேவன் பேச போற காரியம் அவருடைய விசுவாசத்துக்கு ஒரு அளவுகோல் தான். ஆகவே நேற்றைய நாளில் திடீரென்று ஆண்டவர் இதயத்திலே ஏவின காரியத்தை தான் உங்கள் நடுவிலே பேசும்படியா நேற்று மாலையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுதுதான் தேவன் இந்த காரியத்தை குறித்து பேசினார். அவர் பேசின காரியங்கள், காண்பித்த வார்த்தைகள் எல்லாம் நான் எழுதி கொண்டு வந்தேன். நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து சில காரியங்களை கேட்டேன். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு மத்தியிலே நடக்கிற சில சம்பவங்கள், நீர் இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், ஏன் இவைகள் சம்பவிக்கிறது என்று நான் அவரிடத்திலே கேட்ட பொழுதுதான் ஆவியானவர் என் உணர்விலே ஆவியானவர் சில வார்த்தைகளை காண்பித்து பேசினார். அப்போ அந்த வார்த்தையை தான் உடனடியாக இன்றைய நாள் உங்கள் மத்தியிலே அதை சொல்ல வேண்டும் என்றால் அது எனக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருந்தது. அது உங்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கும். இன்றைக்கு இந்த பூமியை நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு வெளியில இருக்கிறவர்களுக்கும் கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்களுக்கும் ஒரு காரியம் பொதுவாயிருக்கு. அது என்ன? எல்லாருக்கும் கண்ணீர். கர்த்தருக்குள்ள வந்தவர்களுக்கும் கண்ணீர், கர்த்தரை விட்டு வெளியில இருக்கிறவர்களுக்கும் கண்ணீர். ஆனா தேவனுக்குள்ளே வந்த எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. ஆனா வெளியில இருக்கிறவர்களுக்கு அந்த நிச்சயம் இல்லை. ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நன்றா இருக்கிறது போல காண்பித்தாலும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷிடத்திலே நீங்க கேட்டீங்க என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கண்ணீர் அவர்களிடத்திலே நிறைந்திருக்கு. ஆனா தேவனிடத்திலே வந்தே எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய கண்ணீர் உங்களுடைய கண்ணீர் மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறதாக, நம் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பலத்த ஆயுதமாக இருக்கிறது. ஆகவேதான் தீர்க்கதரிசியும் அந்த கண்ணீரை குறித்து அவர் சொல்லுகிறார், என் தலையெல்லாம் தண்ணீரும் என் கண்கள் எல்லாம் கண்ணீராக நலமாய் இருக்கும் ஆண்டவர், ஏனென்றால் நான் பிறருக்காக ஜெபிக்கட்டும், உம்முடைய சித்தத்தை செய்யட்டும் என்று. அப்போ இந்த கண்ணீர் என்ற இன்னைக்கு பொதுவான காரியம். வெளியில இருக்கிறவங்க சில நேரத்தில் எதுக்கு அழுகிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு அழும் பொழுது அந்த கண்ணீருக்கு பின்பாக நிச்சயமாகவே ஒரு காரணம் இருக்கு. அப்போ இதையெல்லாம் காண்கிறதே முன்பு பாருங்க, நாம் கர்த்தரை விட்டு வாழும் பொழுது நம்முடைய கண்களிலே கண்ணீர் வரும்படி நம்மை நிந்தித்து பேசினவர்களுக்கு விரோதமாய் நாம் பேசி விடுவோம். அக்கிரமத்தை செய்துவிட்டு நாம் அதை சரி செய்து நாம் மகிழ்ந்து கொள்வோம். ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்த பின்பு ஏன் ஆண்டவரே எனக்கு இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது, இவைகள் எல்லாம் ஏன் எனக்கு நடக்கிறது, என்னை தூஷிக்கிறார்கள், நிந்திக்கிறார்கள், எனக்கு பல காரியங்களிலே இப்படிப்பட்டதெல்லாம் சம்பவிக்கிறது என்று நாம் சிந்திக்கும் பொழுதுதான் தேவன் பதில் கொடுக்கிறவர். இந்த தேவனிடத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. ஆகவே இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற இந்த வேத பகுதிக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்போம் என்றால், தேவன் அடையாளங்களினால், தேவன் வார்த்தையினால் மாத்திரம் தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கிறவர் அல்ல. தேவன் அடையாளங்களினாலும் தீர்க்க தரிசனங்களை பேசுகிறவர், காண்பிக்கிறவர். நமக்கு நன்றாக தெரியும். அவைதாடத்தில் வந்து ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று கேட்டார். தேவன் வானத்தின் சத்துவத்தின் அடையாளங்களினாலும் நம்மோடு பேசுகிறவர், நமக்கு காண்பிக்கிற ஒரு சிறு சிறு காரியத்தை அடையாளப்படுத்தி நம்மோடு பேசுகிறவர். அப்போ தேவனுடைய வழிகள் அப்படியா இருக்கிறது.
அப்போ தேவன் இந்த பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பை கொடுக்கணும் என்று சொன்னார், கர்த்தரின் கரம். அப்போ இந்த கர்த்தரின் கரம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா, இல்லை அந்த கரத்துக்குள் நாம் இருக்கிறோமா? நாம் அந்த கரத்துக்குள்ளே இருந்தால் ஏன் இவைகள் எல்லாம் நமக்கு சம்பவிக்கிறது? அப்போ இந்த கரத்துக்குள்ளே இருக்கிற நன்மைகள், நமக்கு சூழ இருக்கிற நன்மைகள் என்ன? தேவன் இந்த கரத்துக்குள்ளே நம்மை ஏன் அடங்கி இருக்கும்படி சொல்லுகிறார்? இந்த கரத்தினால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை செய்ய விரும்புகிறார் என்பதைத்தான் இந்த நாளிலே தேவனுடைய கரத்தினோட நாம் பார்க்க போகிறோம். தேவன் நம்முடைய கரத்தை குறித்து சொன்ன காரியம், தேவன் அந்த கரத்தை குறித்து அங்கே தீர்க்கதரிசியுடாய் பேசின காரியம், இவைகளை ஆதார வசனமாய் கொண்டு நாம் பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கு முதலாவது ஆதார வசனமாக ஏசாயாவின் புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 846வது பக்கம், பழைய ஏற்பாடு. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். பெரிதான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் இன்னைக்கு நமக்கு பாருங்க, எப்படித்தான் சொன்னாலும் நம்மளை விட்டு பயம் நீங்கிறது இல்லை. நம்ம பயத்துக்குள்ளே அடங்கப்பட்டு இருக்கிறோம். பல சூழ்நிலை சந்தர்ப்பத்திலே நாம் பயப்படுகிறோம். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விசுவாசத்துக்கு தடையாய் பயம் எப்படி இருக்கிறது என்று இங்கே தேவன் சொல்லுகிறார், இப்படி பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே. தம் ஜனத்துக்கு சொல்லுகிறார், தாம் தெரிந்து கொண்ட, தாம் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியிலே கொண்டு வந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ இந்த நீதியின் வலக்கரம், அப்போ இந்த வலக்கரம் விசேஷித்தது. அவருடைய வலது பாரிசத்திலே நம்முடைய ராஜா வீட்டு இருக்கிறார். இந்த வலது கரம் மிக 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 விசேஷித்த கரம். ஆகவேதான் இந்த வலது கரத்துக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற காரியங்களை நாம் முதலாவது கண்டு கொள்ளணும். அப்போ தேவனுடைய கரம் என்று சொல்லும் பொழுது நாம் அவைக்குள்ளே எவைகளை எல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்முடைய கை இருக்கு, நம்முடைய கை அதிக வேலைகளை செய்கிறது. ஆனால் நம்முடைய சர்வத்திலே தொடையில் தான் அதிக பலம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய கரமும் பயங்கரமான வேலைகளை செய்கிறது. சிலருக்கு வலது கரம் தான், அதிகமான பேருக்கு நீங்க பாருங்க, வலது கரம் தான் பலம். எல்லாரும் வலது கையில வேலை செய்கிறவர்கள், இடது கையால் செய்கிறவர்கள் குறைவாயிருப்பார்கள். அப்போ நம்முடைய வலது கரம் பலமான காரியங்களை செய்கிறது. நாம் செய்கிற வேலைகளாகட்டும், நாம் ஒரு காரியத்தை, ஒரு கல்லையோ எதையோ, இந்த காரியத்துக்கு நாம் பயன்படுத்த நம்முடைய கரங்கள் பலத்த காரியங்களை செய்கிறது, அற்பமான மனிதர்களுடைய கரங்கள். ஆனா இங்கே தேவன் சொல்லுகிறார், என்னுடைய நீதியின் வலக்கரம். அப்போ வலக்கரத்தின் பராக்கிரமத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ளணும். தேவனுடைய வலக்கரத்தின் வல்லமைகளை நாம் புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொண்டால்தான் நாம் தேவனோடு சரியாக நடக்க முடியும். நாம் யாருக்குள்ளே இருக்கிறோம் என்று, யாருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நாம் பயப்பட மாட்டோம், நாம் திகைத்து போக மாட்டோம். நாம் எப்பொழுதும் அந்த கரத்தை நம்பி இருப்போம். இன்று நாம் பலருடைய கரங்களை நம்புகிறோம். மனிதனுடைய பலருடைய கரங்களை நம்புகிறபடி நாம் தோற்று போகிறோம். மனிதனுடைய கரம் நம்மை தோல்விக்கு நேராக நடத்தி விடுகிறது. ஆனால் தேவனுடைய கரம் ஒரு நாளும் நம்மை தோல்விக்கு நேராக நடத்துவது இல்லை. அப்போ அந்த வலது கரம் என்று சொல்லும் பொழுது கரத்துக்குள்ள இருக்கிற சில கிரியைகளை இப்பொழுது நான் சொல்லுகிறேன். பின்பாய் அவரே சொல்லுகிறார், அந்த கரத்துடைய கிரியை நாம் பின்பாய் ஒவ்வொன்றாய் பார்க்க போகிறோம். அப்போ அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறது, அது வலது கரம் என்று சொல்லும் பொழுது அவருடைய வல்லமையை விளங்கப்படுகிறது. அவருடைய வலது கரம் வல்லமைக்கு அடையாளம். அவருடைய வலது கரம் அவருடைய ஆதியிலே அவருடைய கிரியைகளை, அவருடைய கரம் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய மனிதனை சிருஷ்டித்தது. மனிதனை மண்ணை பிசைந்து இந்த வலக்கரத்தினாலே மனிதனை உருவாக்குகிறார். அப்போ அடுத்தது அவருடைய வலக்கரம் பலம் உள்ளது, சாதாரணமான பலம் அல்ல. கண்மலைகளை பிளந்து போடத்தக்கதான பலத்தை, அவருடைய பலத்தை இடை கட்டி பர்வதங்களை பேர்த்து நிலைநிறுத்துகிற வலது கரம் மிகவும் பலம் நிறைந்தது. நன்றாய் விளங்கிக் கொள்ளணும் நம்முடைய ஆண்டவருடைய கரத்தை குறித்து.
நமக்காக சிலுவையிலே கடாவப்பட்ட கரங்கள் சாதாரணமான கரங்கள் அல்ல. அந்த கரத்தின் வல்லமையை நானும் நீங்களும் புரிந்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை மாறி. என்ன இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பலதரப்பட்ட தீர்க்கதரிசிகளை நாடி, இப்படிப்பட்ட கள்ள போதனைகளை நாடி ஏன் ஜனங்கள் ஓடுகிறார்கள் சொன்னார், அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து அவங்க இருக்கிற அந்த தேவனுடைய அந்த ஸ்தானத்தை, அந்த கரத்தின் வல்லமை புரிஞ்சு கொள்ள இல்லை. மனித கரத்தை நாடி போய் மனிதனை மேன்மைப்படுத்தி விழுந்து போகிறார்கள். நல்ல சத்தியத்திலே வளர்ந்தவர்கள், நல்ல காரியத்துக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள், ஆனா மாறி இன்றைக்கு சத்துருவின் வஞ்சனையின் கரத்திலே விழுந்திருக்கிற பொல்லாத காலங்கள். நன்றாய் நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும். உங்களை சத்தியத்துல நடத்துற தெசலோனிக்கேயர்களே பவுல் அழகாய் சொல்லுகிறார், பிரயாசப்படுறவர்களை இந்த இரட்டிப்பான கனத்துக்கு ஏதுவாய் எண்ணுங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்காக பிரயாசப்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ உங்களை சத்தியத்துல பயிற்றுவிப்பதற்கு ஆட்கள் குறைவாய் இருக்கிற ஒரு பொல்லாத காலத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். என்ன வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு பெருமதி, அந்த வார்த்தைக்கு தேவனுடைய கரம் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி எல்லாவற்றை காட்டிலும் உயர்த்தின அந்த கரத்தின் வல்லமையை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நானும் நீங்களும் இன்றைக்கு தடுமாறி போய் நிற்கிற இந்த காலம். அப்போ தேவனுடைய கருத்திலே நமக்கு ஆறுதல் இருக்கிறது, தேவனுடைய கருத்துக்குள்ளே நமக்கு கண்டிப்பு இருக்கிறது, தேவனுடைய கருத்துக்குள்ளே அதிகாரம் இருக்கிறது, அவருடைய கருத்துக்குள்ளே நமக்கு ஈடுபாடு. என் அவருடைய கரம் நம்மோடு இருந்து காரியங்கள் செய்கிறது. நன்றாய் விளங்கிக் கொள்ளும். அடுத்தது நியாய தீர்ப்பும் இருக்கு. அப்போ தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குது, நமக்கு சம்பவிக்கிற சம்பவங்கள் ஏன் இவைகள் சம்பவிக்கிறது, அப்போ இதற்கெல்லாம் நாம் காரணத்தை வேதத்தின் ஊடாகத்தான் கண்டுகொள்ள முடியும். அப்போ ஏசாயா 62:8 வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவர் தம் கரத்தை குறித்து சொல்லுகிறார். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தில் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். எந்த கரத்தின் மேலே ஆணையிட்டு சொல்லுகிறார்? இங்க எந்த கரத்தை கொண்டு சொல்லுகிறார்? நான் உங்களை நடத்துவேன், நீங்க பயப்படாதீங்க, திகையாதீங்க என்று வலது கரத்தை அவர் சொல்லுகிறார். வலது கரத்துக்கு நான் கட்டளை கொடுப்பேன். சாதாரண காரியம் அல்ல, தேவன் சொல்லுகிறார், தேவ வார்த்தை சொல்லுகிறது. அப்போ தேவன் சொன்ன மாறுகிறவர் அல்ல. அப்போ அந்த கரம் எனக்கும் உங்களுக்கும் தானியத்தை கொடுக்க ஆயத்தம். அந்த கரம் எனக்கும் உங்களுக்கு வேண்டிய திராட்சரசத்தை கொடுக்க ஆயத்தம். அந்த கரம் எனக்கு உங்களுக்கு வேண்டிய யாவை கொடுக்க ஆயத்தம். ஆனால் முடியலையே, தடுமாறி போய் நிற்கிறோமே. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று நாம் முன்மாதிரியாய் நடக்க வேண்டிய அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் என்று மார்பு தட்டி கொள்ளுகிற நாம் அப்படியா இருக்க முடியாது. மற்றவர்களுக்கு நாம் போய் எதை காண்பிக்கிறோம்? தேவனிடத்தில் வருகிற ஜனங்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டிய காரியத்துக்கு மாறாக நாம் வேறு காரியங்களை காண்பிக்கிறது எதனாலே என்றால் நம்முடைய தேவனுடைய கரத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள இல்லை. நம்மை உருவாக்கின கரம், நன்றாய் விளங்கிக் கொள்ள, நம்மை உருவாக்கின கரம், நமக்கு ஆழகாய் கடாவப்பட்ட கரம் சாதாரணமான கரம் அல்ல. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்ல கர்த்தருடைய கரம். அதான் இதுக்கு கர்த்தரின் கரம். ஆவியானவர் சொன்னார் கர்த்தரின் கரம். முதலாவது அப்படிதான் சொன்னார். அப்போ ஒன்றை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த சொன்ன தேவன் அவருடைய நாமம் யாவே. நீங்க 119வது சங்கீதத்துல 73வது சங்கீதத்துக்கு மேல் எடுத்து பார்த்தீங்கன்னா யோட் என்றால் ஒரு கை மாதிரி இருக்கு. அப்போ அவருடைய யாவே என்ற உன்னத தேவனுடைய நாமத்தில் முதலாவது கையை அடையாளப்படுத்துகிறார். கையை அடையாளப்படுத்தித்தான் தேவனுடைய யாவே என்றால் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அதைத்தான் இங்கே ஏசாயாவிலே அவர்கள் தீர்க்கதரிசியாய் பேசுகிறார்.
அப்போ நீங்க உங்களை பிதாவாகிய தேவனை யாவே, இன்றைக்கு அந்த எருசலேம் மதுரையில அந்த யாவே என்ற எழுத்து அங்கே வந்திருக்கிறது. அதை போய் பார்க்கிறார்கள். அந்த யாவே தான் தேவன், யாவே நம்முடைய இயேசு கிறிஸ்து யாவே. அப்போ யாவே அதன் கரத்தை கொண்டு நமக்காய் சகலத்தையும் சத்துருவின் எல்லாவற்றையும் உறைந்தார். தம்முடைய கரத்தினாலே நமக்கு விரோதமாய் போடப்பட்ட கையெழுத்தை குலைத்த கர்த்தர் யாவே. அவருடைய பிள்ளைகள் நானும் நீங்கள். அப்போ அந்த தேவனை நாம் சரியாய் புரிந்து கொள்ள, தேவன் தம் ஜனங்களை வாக்கு பண்ணி அழைத்து வந்த பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. யாத்திரா 14வது அதிகாரம். எங்கெல்லாம் இந்த கையை கொண்டு தேவன் கிரியை செய்தாரோ அதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறது. சில காரியங்களை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். தேவ கரம் எப்படி செயல்பட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் நாம் தேவனை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதிலே 14வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்க. அங்கே பார்வோனின் சேனை அங்கே தம் ஜனத்தை துரத்துகிறதை கண்டு தேவன் மிக்தோல் என்கிற இடத்துக்கு கிட்ட, அதுதான் எகிப்தின் எல்லை, அந்த எல்லையில கொண்டு வந்து தேவன் சரியான பாயிண்ட்ல, அங்கே நீ முதல் வசனத்தை வாசிங்க சொல்லுகிறார், மிக்தோலிலே கொண்டு என் ஜனங்களை பாளையம் இருக்கு மோசே. அதிலும் அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், மிக்தோல் என்ற இடத்தை காட்டிட்டு ஈரோத் பள்ளத்தாக்கு. நீங்க இன்டர்நெட்ல அடித்து பார்க்கலாம். இந்த இதை குறித்து எக்ஸோடஸ் என்று சொல்லி தமிழிலே ஒருவர் 10 வருஷத்துக்கு முன்பாய் நான் பார்த்ததை தேவன் ஞாபகப்படுத்தி காண்பித்தார். அவர் அதை சயின்டிபிக் ரீதியாக வேதத்தின் ஆதாரத்தில் எப்படி சம்பவித்திருக்கும் என்று அவர் சொன்ன காரியம் அப்படியே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்களை கொண்டு வந்து தேவன் நிறுத்தின அந்த மிக்தோல் அந்த எல்லையிலே அந்த ஈரோக் அந்த பள்ளத்தாக்கு எப்படிப்பட்டது? ஒரு யூ வடிவமான பள்ளத்தாக்கு. யூ என்று சொன்னால் இப்படி குவிந்து இருக்கும், கொஞ்சம் உயரமாயிருக்கும். அது பள்ளத்தாக்கு நடுவில், அப்ப கொஞ்சம் உயரமாய் அந்த இடத்துல ஜனங்களை கொண்டு தேவன் சொல்கிறார் நிறுத்தி போட்டு மோசே இடத்திலே சொல்லுகிறான் கையை நீட்டு. இப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன யோசிச்சிருப்பாங்க? மோசே கையை நீட்டி சொல்லியிருப்பான், இந்த வழியாத்தான் தேவன் எங்களை நடத்தி கொண்டு போகிறார் என்று சொல்லப்படுது. ஜனங்கள் என்ன யோசிக்க? பைத்தியா, இவன் தன் கரத்தை நீட்டிட்டு இப்ப செங்கடல் எல்லாம் மூடி இருக்குது, இப்போ நாங்க பின்னுக்கு பார்வோன் சேனை துரத்திட்டு வருது, நான் மாட்டி ஒரு குறுகின இடத்துல கொண்டு மோசேகளை அடைச்சு போட்டானே, 2 பள்ளத்தாக்குக்கு நடுவில் நம்ம அடைக்கப்பட்டுட்டோமே என்றுதான் ஜனங்கள் யோசிச்சிருக்கு. ஆனா மோசே இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கரத்தை நீட்டு என்று சொன்ன கர்த்தர். அதை வாசிக்க 21, 22, 14வது அதிகாரம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த புயல் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆமென். மோசே கரத்தை நீட்டுகிறார், உடனே சம்பவிக்கலை. நல்ல விளைவுகள். கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி தன் ஜனங்களை கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் அந்த இடத்திலே கீழ்காற்றை வீச பண்ணுகிறார். அந்த காற்றை குறித்து அந்த நாளில் அந்த வீசின அந்த காற்றை குறித்து எத்தனையோ மைல் வேகத்தில் அந்த காற்று வீசிச்சான். அந்த வனாந்திரத்துல இரவு நேரத்தில் அந்த குளிரை நிமித்தம் அந்த தண்ணீர் பெரிதாய் நாம் நினைக்கிற அளவுக்கு செங்கடல் பெரிசாய் திறக்கல. அந்த செங்கடல் ஒரு குறுகின ஒரு அளவு, ஒரு 6 அடி 7 அடிக்குள்ள திறக்கப்பட்டு அந்த ஜலமெல்லாம் குவிந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு, அப்படி ஐஸ் கட்டி மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டுது. இப்போ ஜனங்கள் அங்க இருந்தவர்கள் வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள் அநேகர் இருந்தாங்க, மிருக ஜீவன், சின்ன பிள்ளைதான். தேவன் என்ன பண்ணுகிறார்? அந்த கீழ் காற்றை பின்பாய் மிதமாய் வீசப்படும் பொழுது அவர்கள் அந்த காற்றின் மேல காற்று வீசி நம்மை தள்ளினா நாம் நடந்து போய்கொண்டே இருக்க, தள்ளி கொண்டு போய், அப்படித்தான் தேவன் விரைந்து இந்த ஜனங்களை அக்கறைப்படுத்தினார். இதை அங்கே அந்த சகோதரன் அழகாய் அந்த காற்றை குறித்து எப்படி இது நடந்தது, அந்த காற்று அந்த வனாந்தரத்துல இன்றும் வீசுகிறதா இருக்கு, அந்த இடத்துல விசேஷம், அந்த இடத்துல அந்த காற்று இன்றைக்கும் வீசுகிறதா இருக்குன்னு சொல்லி அதை அழகாய் எக்ஸோடஸ்ல ஒரு அழகாய் தமிழ்ல ஒரு அழகாய் விரிவாய் ஒரு மனுத்தியால பிரசங்கம் அதிலே சொன்னதை நான் கேட்ட ஞாபகம். அப்போ இதை தேவன் எனக்கு காண்பித்த பொழுது இதை பார்த்தேன். பலத்த கீழ்காற்றினாலே அவர் அதை ஒதுங்க பண்ணுகிறார். இப்போ 15 இதை பார்த்த ஜனங்கள் பாடுகிற காரியத்தை பாருங்க. யாத்திரா 15:6 வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தும் மகத்துவமும் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞரை நொறுக்கி விட்டது.
வலது கரம் எங்களுக்கு எதிரிட்டு வந்த பகைஞர்களாகிய பார்வோனை நொறுக்கிட்டது. உம்முடைய வலது கரம் தான் பராக்கிரமம். எப்படி இந்த ஜனங்களுக்கு தெரியும் வலது கரம் தான் பராக்கிரமம் செய்தது என்று சொல்லி? அங்கேதான் ஆவியானவர். நன்றாய் பாருங்கள், கடந்த பின்பாய் பாடுகிறார். ஆண்டவரே, அழகாய் வேதத்தில் எழுத கர்த்தால் உம்முடைய வலது கரம் ஏதாவது நிறைந்திருக்கிறது. நான் சொன்னது போல பலத்தினாலும் மகத்துவமானதா. உங்களுடைய பலம் சாதாரண பலம் அல்ல. அந்த இவரை நினைத்தா பள்ளத்தாக்கு அடைச்சிட்டது, மோசேக்கு பைத்தியம். இப்ப பார்வோனது அழகாய் அப்படியே எங்களை போட்டு தள்ளிடுவாங்க. ஆனா அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களோட அந்த காற்றை வீச பண்ணி அதன் நிமித்தம் செங்கடலை மாத்திரம் பிளக்கையில ஜனங்களையும் அழகாய் நடத்தி சென்றார். அவருடைய வலது கரமே நடத்திட்டது. மோசே கரத்தை நீட்டினது மாத்திரம்தான். அப்போ கர்த்தர் நம்மை பார்த்து சில நேரத்திலே கரத்தை வைத்து ஜெபி என்று சொன்னார். தேவன் நிச்சயமாய் அதற்கு பின்பாய் தம்முடைய கிரியைகளை வைத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட கரம் அவரால் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த கரத்தை கொண்டு தேவன் கிரியை செய்ய விரும்புகிறவர். அப்போ நாம் தேவனுடைய கரத்தின் வல்லமையை நாம் புரிந்தால்தான், அந்த வலது கரத்தினுடைய நீதிகளை நாம் புரிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியாய் செய்ய முடியும். பாருங்க, தேவன் யாருக்கு இந்த வல்லமை விளங்க பண்ணுகிறார்? உடன்படிக்கை பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டு வந்த ஜனத்துக்கு, உடன்படிக்கை பண்ணாத புறஜாதிகளாய் இருந்த அந்நியர்கள் எகிப்தியர்களை தேவன் அழித்து போடுகிறார். ஆகையால் சொன்னார்கள், பகைஞர்கள் நொறுக்கப்பட்டார்கள். அப்போ உங்களை சுற்றிலும் பார்வோன் சேனை வரும்பொழுது, பார்வோனின் சேனையை போல பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது உங்களுக்கு தெரியணும், ஒரு வலது கரம் எனக்கா இருக்கிறது, என் கர்த்தரின் கரம் எனக்கா இருக்கிறது, என்னோட உடன்படிக்கை செய்து என்னை அழைத்த கரம் என்னை கைவிடாத இருந்தது. உணர்வு எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ ஒரு நாள் அந்த கரத்தை விட்டு போகவே மாட்டான். ஏண்டா போறது எவ்வளவு கடினமான காரியம் ஒவ்வொன்றாய் காண்பித்துக் கொடுக்கிறேன். இப்போ இந்த கரத்துக்குள்ளே தான் தேவன் நம்முடைய கிரியையில மேலான காரியங்களை வைத்திருக்கார். தானியேல் 2:25 எடுத்து வாசிங்க. எசேக்கியேலுக்கு அடுத்த தானியேல் 1030வது பக்கம் எடுக்கிறேன். தானியேலின் புத்தகம் 2:25 2வது அதிகாரம் 25 அப்படியா இருக்கு. ஓகே, நான் வசனத்தை சொல்றேன். தானியேல் புத்தகத்தில் ஆண்டவர் தானியேல் சொல்லுகிறார், நம்முடைய சுவாசத்தை தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். நம்முடைய சுவாசத்துக்கு அவர் அதிகாரியாக இருக்கிறார். அப்போ தேவனுடைய கரத்துல என்னுடைய உங்களுடைய சுவாசம் இருக்கிறது. அந்த சுவாசம் நம்மை ஜீவனுக்கு ஏதுவாக தேவன் கொடுத்தது. அப்போ அந்த ஜீவனை தம்முடைய கையில வைத்துக் கொண்டு அந்த ஜீவனை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்போ அது நமக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு எப்பொழுதும் அந்த வலது கருத்துக்குள்ள இருக்குது. அப்போ நாம் ஒரு நாளும் அதை மறக்கக்கூடாது. வலது கருத்துக்குள்ள தான் நம்முடைய ஜீவனும் இருக்குது. அப்போ நாம் எதற்கு காரியங்களுக்கு பயப்படணும், எதற்காய்? பட் ஆகவேதான் தானியேல் ராஜாவுக்கு முன்பு நேபுகாத்நேச்சர் பயங்கரமான ராஜாவுக்கு முன்பாக இந்த காரியத்தை ஆவியானவர் தானியேலை கொண்டு பேசுகிறார். உம்முடைய சுவாசத்தையும், அதுதான் அதுக்கு அர்த்தம், வைத்திருக்கிறவருக்கு விரோதமாய் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ சத்ரு நமக்கு விரோதமா என்னத்தை தான் கொண்டு வந்தாலும் நம்முடைய சுவாசம் அவருடைய கரத்துல அவர் வைத்திருக்கிறார். அந்த வலது கரத்தில் நம்முடைய சுவாசம் இருக்கிறது. அப்போ நாம் ஒரு நாளும் பயப்படுத்த. ஆகவேதான் பிரசங்கி 9 எடுத்து வாசிங்க. இதற்கு ஒப்பான காலத்தை பிரசங்கி சொல்லுகிறார். 9வது அதிகாரம் 1வது வசனம். நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கை வசமாய் இருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் விருப்பையாவது வெறுப்பையாவது அறியான். ஆமென். இங்கே அழகாய் சொல்லுகிறது பாருங்க, நீதிமான்களும் ஞானிகள்.
கிரியைக்குள்ளே நாம் இருக்கிறோம். அப்போ யார் நீதிமான், யார் ஞானி என்று சொன்னால் கர்த்தருக்குள்ளே நாம் நீதிமானாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தின் ஞானத்தை அல்ல தேவன் நமக்கு எனக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்தது பரலோகத்தின் ஞானத்தை, பரலோகத்து ஆவியானுடைய ஞானத்தை எனக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ என்னுடைய கிரியைகள், உங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கிரியை இருக்கணும். நான் நீதிமானாய் அழைக்கப்பட்டது உண்டானால், நான் கர்த்தருடைய ஞானத்திலே நடக்கிற மனிதனாய் இருந்தால், ஆகவேதான் அங்கே ஆண்டவர் வந்த பொழுது மற்றவர்கள் அந்த வித்தியாசத்தை காண்ப, புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள். ஏன்னா தேவ ஞானம் புத்தி உள்ளது, நம்மை சரியாய் நடத்தும். அப்போ அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்ததன் காரணம், அந்த ஞானத்தோடு இணைந்து அவர் கிரியை செய்வதற்கு. நம்மை நீதிமானாய் அழைத்ததன் நோக்கம், நீதிமான் என்ற ஸ்தானத்திலே வைத்து நம்மோடு இணைந்து அவர் நடந்து தம்முடைய கிரியைகளை இந்த பூமிக்கு வெளிப்படுத்துவதற்கு. ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளாதபடினால்தான் நாம் தடுமாறி போவோம். நமக்கு தெரிந்த வசனம் தான் நீதிமொழிகள் 21 நமக்கு தெரியும். அங்கே ராஜாக்களுடைய, அதை எடுத்து வாசித்தால் நலமாய். ராஜாவின் இதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போலிருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ஆமென். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்காக சகலத்தையும் செய்து முடித்த அந்த கரத்தின் வல்லமையினால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அழைக்கப்பட்ட ராஜரீக கூட்டம், அவருக்குள்ளே ராஜாக்களாய் இருக்கிறோம். அப்ப நம்முடைய இருதயத்தை அவர் தமக்கு பிரியமாய் திருப்பன், அவருடைய சித்தம் செய்ய திருப்பன், அதை செய்வதற்கு அவருடைய கரம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதை அவரால் செய்ய முடிகிறது என்றால் இல்லை. முடியாமலே அநேகருடைய வாழ்க்கைகள். ஏன் என்று சொன்னால், நாம் நம்முடைய வழிகளை தெரிந்து கொள்கிறோம், நாம் நம்முடைய சித்தங்களை செய்ய விரும்புகிறோம். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு பிள்ளை பிறந்த பொழுது தகப்பனுடைய கரம் அந்த பிள்ளையை பிடித்து தாங்கி நடத்தி கொண்டு போகும். ஆனா அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு, அந்த பிள்ளை கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த பிறகு தகப்பனுடைய கரம் அதுக்கு தேவையில்லை. நாமும் அப்படித்தான். தன்னை நடத்தின கரத்தை அந்த பிள்ளை மறந்து போயிடும், வெகு சுலபமாக. நாமும் அப்படித்தான் மறந்து போயிருக்கும். ஆனா பாருங்க, தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. ஓசியா 11:3 எடுத்து வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11:3. ஆண்டவரே சொல்லுகிறார். பாருங்க என்ன சொல்லுகிறார். அவருடைய கரம். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். ஆமென். ஆனாலும் நான் அவர்களை கைப்பிடித்து நடக்க பழக்கினவர் என்பதை மறந்து போனார். இன்றைக்கு கிறிஸ்துவுடைய பிள்ளையுடைய நிலைமை அதுதான். நம் சிறு பிள்ளையை போல ஓடி வந்து அப்பாவோட கரம் விழுந்துட்ட தூக்குகளை தூக்கின கரம், நம்மை நடத்தி நம்மை உயர்த்தின கரத்தை நாம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு, அப்பா உங்க கரம் எனக்கு இப்ப தேவையே இல்லை. இப்போ நான் என்னுடைய வழி, என்னுடைய சிந்தனை, என்னுடைய யோசனை, நினைச்சா வருவன், நினைச்சா உங்க பாடுவன், நினைச்சா உங்க துதிப்பன், இல்லைன்னா அதுவும் இல்லை. அப்போ அதை தேவன் பார்க்கிறார். நம்மை எவ்வளவு தூரம் தேவன் கூர்ந்து கவனிக்கிறார், எவ்வளவு காரியங்கள் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கார் என்பதை நாம் புரிந்து கொள்ள கரம் நமக்காக எப்பொழுதுமே நீட்டப்பட்டிருக்குது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார். ஏசாயா 59 ஒன்றை எடுத்து வாசிங்க. சொல்லுகிறார், என் கரம் குறுகினது அல்ல, என் கரம் இப்படி அல்ல, என் கரம் நீட்டப்பட்டு இருக்குது. அது உங்களை ரட்சிக்க வல்லது, அது உங்களை விடுவிக்க வல்லது, உங்களை பாதுகாக்க வல்லது, உங்க மேல கிருபையாயிருக்க வல்லது, உங்களுக்கு வேண்டியதை கொடுக்க வல்லது. என் கரம் குறுகினது அல்ல பிள்ளைகளே. ஆனா நாம்
கரம் எனக்கு தேவையில்லை. என்ன, எனக்கு நல்ல காசு வந்துட்டு பாருங்க, நான் நல்லா வீடு வாசல் வேண்டி செட்டில் ஆயிட்டேன். இப்ப எனக்கு பேங்க்லயும் காசு இருக்கு, எல்லாம் இருக்கு, எனக்கு உலகத்துக்கு வேண்டி எல்லாமே நன்றா இருக்கு. உங்க கரம் தேவையில்லை அப்படின்பா காண்பித்து கொடுக்குறேன். அப்படிதான் கிறிஸ்தவங்க பணம் செழிப்பு 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 செழிப்புன்னு இந்த பக்கம் போய் கொண்டே இருக்கலாம். வலது கரத்தை விட்டுட்டாங்க. அப்பா வேணாம், நீர் குடித்ததும் நடத்தினதும் இப்ப எனக்கு தேவையில்லை உடைய கரம். ஆனா நம்முடைய ஜீவனை தம் கரத்தில் வைத்திருக்கிறார் அதிகாரியாகிய கர்த்தர். அவர்தான் கமாண்டர். நினைச்சா உங்க ஜீவன் எப்படி எடுத்துக்கும்? ஒரு செகண்ட் ஆண்டவர் சொல்றார், உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு நீங்க பயப்படாதீங்க, உங்க சரீரத்தையும் உங்க ஆத்துமாவை கொல்ல வல்லவராகிய கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சாதாரண நம்முடைய அப்பாவை இன்னைக்கு எப்படி கூப்பிடுறாங்க? இயேசு இயேசு. வீட்டுல வேலை செய்கிற வேலைக்காக போல கர்த்தருக்குரிய பயம் இல்லை, கர்த்தருக்குரிய கனம் இல்லை, கர்த்தருடைய மகத்துவ மாட்சிமைகள் மறுதலிக்கப்பட்ட பொல்லாத காலம். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு தங்களை பெரிய ஆக்களா காண்பித்து உடுப்புகளாலும் இதன் அலங்கரித்தவங்க அவங்கள ஐயோ எங்க தீர்க்கதரிசி, எங்க கால விழுகிறதும் வணங்குறதும் பெரிசா தங்களை பெரிய பதக்கங்களை போட்டு காரியங்களை போட்டு இவனை நம்பி எத்தனை பேரை சத்துரு பிடிக்கிறான். ஏன்? வசனத்துல உன் கர்த்தர் உன் அப்பாட கரத்தை குறித்து உனக்கு தெளிவில்ல. அந்த கரம் உனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்ல கரம். 44 சங்கீதம் சொல்ற சங்கீதக்காரன், எங்கள் முற்பிதாக்களே உம்முடைய வலது கரம் பிடிவித்தது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்தது. நாம யார கருத்துல அடிப்போம்? தீர்க்கதரிசி. பொல்லாத காலம். இன்னைக்கு ஆணும் பெண்ணும் அடிச்சு விடுறாங்க. தீர்க்க தரிசனமே நிறைஞ்சு போல வார்த்தைகள் மறுதளிக்கப்பட்டு அவன் என்ன நிலையில வாரான், எப்படி அதெல்லாம் இல்லை, நீ அப்படியாவா இப்படி, அதெல்லாம் பிசினஸ் மைண்ட். இதுல போய் நம்மாக்கள் படுறான் பரிதா. மிகவும் துக்கத்தோடு இதெல்லாம் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவன் இந்த கர்த்தர் தன்னுடைய கரத்தை குறித்து பேசுறான். உங்களுக்கு சொல்றேன், நடக்க பழக்கினன் மகனே, நடக்க பழக்கின. மறந்துட்டாங்க, என் கரம் நடக்க பழக்கினதை மறந்துட்டான். நம்ம சொல்றோம் இல்லையா, இவன் சின்ன பிள்ளையா இருந்தான், என் கரத்தால தூக்கின நெஞ்சிலே மாப்பிளை உதைத்தா தூக்கி பிடித்து இவன் ஆசையா முத்தமிட்ட என்ன மறந்துட்டான் என்று ஊர் வழக்கில் தாய் காப்பன் சொல்றது நம்ம கேட்டு இருக்கு. அதை காட்டிலும் நாம் கர்த்தருக்கு எவ்வளவாய் காரியம் நம்மை திருப்பி போடுகிறது. ஆகவேதான் பேதுரு சொல்கிறார், 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். முதலாவது அப்போஸ்தலன் கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை கண்டவர். என்ன அந்த கரம் மூழ்கும் போது தூக்கி எடுத்த கரம். இப்போ அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். தேவன் நம்மை உயர்த்துவார். ஏற்ற காலம் ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனா அதுக்குள்ள நீ அடங்கி இருக்கணும். உனக்கு நீடிய பொறுமை சாந்தம் இல்லாம அந்த கரணத்துக்குள்ள உங்களுக்கு அடங்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்தவன் எல்லாம் வந்து ஓகே அப்பா உங்க கரமே தேவை, விளக்கிடுங்க, நாம் வெளியில வரோம். அப்படிதான் தேவ சமூகத்தில் நாம் இல்லை, தேவனுடைய எந்த கிரியையிலும் நாம் இல்லை. ஏன் அப்பாட கருத்துக்கு நாம் இல்லை. அப்பா நமக்கு நம்ம நடத்தி வந்தாரே, நான் ஒன்றுமில்லா பரதேசி என்ற சூழ்நிலையில வந்தனே, தூக்கினீங்களே ஆண்டவரே, நடத்தினீங்களே, என்னை இப்படி செய்தீங்களே, எனக்காக பல காரியங்களை செய்தீங்களே என்ற நன்றி உணர்வு கூட இல்லை. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய கரத்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம். ஆனா கர்த்தருடைய கரம் நமக்காக பராக்கிரமம் செய்ய ஆயத்தமாய் இருக்குது. அந்த கரம் அதான் சொல்ற பலத்த கரம். சும்மா சொல்லல பேதுரு, சும்மா கர்த்தரின் கரம் என்றால் சொல்லல, பலத்த கரம் என்றால் அந்த கரத்துக்கு ஒப்பான பலம் எந்த கரத்துக்கும் இல்லை. அந்த கரத்தை விட்டு தான் நம்மை புடுங்க சத்துரு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இப்போ நாம் ஒரு கரத்துக்குள்ளே இல்லை, நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. நமக்கு ஒரு பிள்ளையை 2 கரம் தாங்க, தாய் ஒரு பக்கம் பிடிப்பா, தகப்பன் ஒரு பக்கம் பிடித்துக் கொண்டு அந்த பிள்ளையை நடக்க பழக்குவாங்க. அந்த
பிள்ளையின் தகப்பனை நம்பி நடந்து வரும். தகப்பன கையின் தாய் நம்பிக்கையா பிடிச்சிருக்கு, விடாது உருக்கி பிடிச்சிருக்கு, நடக்கும். எனக்கு தெரியும் என் பக்கம் 2 கரங்கள் உண்டு. ஆகவேதான் யோவான் எடுங்க, நமக்கு தெரிந்த வசனம், ஆனாலும் யோவானிலே ஆண்டவரே அந்த வித்தியாசத்தை காண்பித்துக் கொடுக்கிறார். எடுங்க யோவான் 10வது அதிகாரம் 28-29 வாசம். அந்த கரம் தான் நம்மோடு இருக்கு. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஆமென். பிதாவின் கரமும் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலும் நீங்க இருக்கிறீங்க. 2 கரம் உங்களை பிடித்திருக்கு. சாதாரண பாதுகாப்பு இல்ல, சாதாரண கரமும் அல்ல. இதை பற்றி உங்களுக்கு வேற என்ன கரம் தேவை? ஏன் உலகத்து கரம்? யோசிச்சு பாருங்க. நம்ம எங்க போயிட்டோம்? எதுக்கையா நமக்கு ஒரு குறி சொல்லுற ஆவி? என்னுடைய எதிர்காலம், உன் எதிர்காலம் நல்லா இருக்கும் கர்த்தரின் கரத்தில் அடங்கி இருந்தால். உன் ஊழியம் நன்றாய் நடக்கும் கர்த்தரின் கரத்தில் அடங்கி இருந்தால். உன் குடும்பம் நன்றாய் இருக்கு, நீ கர்த்தரின் கரத்தில் அடங்கி இருந்தால். உன் பிள்ளை நன்றாய் இருப்பான், கர்த்தரின் கரத்தில் அடங்கி இருந்தால். நமக்கு வேறு கரம் தேவை இல்லை பிள்ளைகளே. ஏன் நமக்கு இவைகளை சம்பதிக்கிற? நாம் கர்த்தரின் கரத்துக்குள்ள இல்ல, நாம் அதை விட்டு புடிங்கிட்டு வந்துட்டோம். ஆனா நமக்கு தெரிகிறது. நான் உங்களுக்கு குயவனை குறித்து கற்றுக் கொடுத்தேன். ஒரு குயவன் எப்படி பானையை வணைகிறான் என்று. அப்படித்தான் தேவன் பாருங்க, ஒரு பானை வணையும் பொழுது களிமண்ணை வைத்தா அதுல எப்பொழுதும் குயவனுடைய தொடுகை இருக்கு. அந்த பானையை வணையன் அதை ஒரு சில இடத்துல அமுத்தும், சில இடத்துல கொஞ்சம் மெதுவாய் தட்டும், சில இடத்துல தடாவி கொடுக்கும். அந்த கரம் இருக்கு, அப்பதான் அந்த பானை வளைந்து ஒரு சரியான ஷேப்புக்கு வரும். அதைத்தான் என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில தேவன் செய்வதற்கு எப்பொழுது நம்மோடு அதை கரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதை உணர்ந்து கொள்ளாதவர்கள், நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த பாதுகாக்கிற கரத்தை விட்டு நாம் ஒரு நாள் விலகி போயிடக்கூடாது. நாம் நம்மை நீதிமான் சுத்தவான் என்று சொல்லி யோபு பாருங்க அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். முதலில் அவர் தன்னுடைய நிலையெல்லாம் பார்த்து தான் பிறந்த நாளை சபித்து தேவனை கேள்வி கேட்டு பல காரியங்களை செய்தார். ஏன்னா அவருடைய பார்வையில் அவர் நீதிமான், தன்னுடைய பார்வையில் சுத்தவானாய் இருந்தார். ஆனா தேவன் அவரை சந்தித்த பொழுது, நான் நீ அறியாதது பேசின ஆண்டவரே, என்ன நான் இப்போ நீர் என்ன சோதிக்கிறேன், நான் பொன்னாக விளங்க போகிறேன். அப்போ பொண்ணுக்கு ஒரு பெருமதி இருக்கு. பொண்ணை நீங்க சும்மா கண்டெடுத்த உடனே யாரும் அதை இதன மாட்டாங்க. அந்த பொண்ணை நீங்க கொண்டு போய் அக்கினியில போட்டா அது இந்த களிம்பெல்லாம் நீங்க அந்த பொண்ணு வெளியில சுத்த பொண்ணு, அந்த பொண்ணை கொண்டுதான் ஒரு ஆபரணத்தை செய்யலாம். தேவன் சொன்னீங்க பொக்கிஷங்கள், தேவன் உங்களை பொக்கிஷமா மாற்றுங்க. நான் தங்கம் இப்படி இருக்கிறேன், களிம்போடு இருக்கிறேன். எனக்கு உலக ஆசை இருக்கட்டும், உலக இச்சைகள் இருக்கு, எல்லாம் களிம்போடு நான் இருக்கிறேன். ஆண்டவரே உன் கரத்தால மாத்திரம் என்ன போட்டு நீர் ஒன்றும் செய்ய. யோசிச்சு பாருங்க நம்முடைய நிலைமைகள் எப்படி மாறிவிட்டது. ஆகவேதான் இன்னைக்கு கர்த்தருக்கு பெரிய போராட்டம், தேவ ஆவியானவருக்கு ஒரு போராட்டம். தேவன் தன் வருகையை தாமதித்துக் கொண்டே இருக்கிறார். இவ்வளவு பராக்கிரமம் செய்தவர், லேசில் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள கர்த்தர். ஒரு நிமிஷம் என்பதே பெரிய வார்த்தை. ஒரு செகண்ட் காலம் பூமியை நிப்பாட்டி போடும். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய கருத்தை நாம் இருக்கிறோம் என்பதை ஒரு நாள் அறிந்து கொள்வது. எசேக்கியேல் 37 ஒன்றை எடுத்து வாசிங்க. அதிகமாய் தேவனின் கரத்தை பார்த்த மனிதன். ஒரு காரியத்தை மாத்திரம் பார்ப்போம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் அருகிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஆமென். இப்போ யாருடைய கரம் வந்து இவர் மேல அமருகிறதை காண்கிறார்? கர்த்தருடைய கரம். அந்த கரம் அமர்ந்ததனால் இவருக்கு ஒரு பலம், எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்குக்குள்ள போறதுக்கு பயம் இல்லை, ஒரு பாதுகாப்பு. ஏன்னா அந்த கரம் இருக்கு. அப்போ அந்த கரம் அவருடைய கிரியைகளை ஈடுபாடாய் அவரை நடத்துது. அந்த கரம் அவருக்கு தரிசனத்தை காண்பிக்குது. அங்கே தேவன் கை இருந்தா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். நமக்கு பயம் தேவையில்லை.
நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு. நம்மை தரிசன பள்ளத்தாக்கில் நடத்தின அந்த தரிசனத்துல தேவன் நமக்கு பல காரியங்களை விளங்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். தேவன் நம்ம எந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போட்டாலும் அங்கும் அவர் தம்முடைய கரத்தினாலே நமக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ இந்த கரத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ளாம நாம் சில நேரத்தில் இந்த கரத்தை விட்டு வெளியில வந்துட்டோம். நமக்கு தெரியும், நாம் நல்லதை செய்யும் பொழுது, அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மோட இருக்கு. நாம் அருவருப்பானதை செய்யும் பொழுது, தீமையானதை செய்யும் பொழுது, அவரை விட்டு வழிவிலகி அவரை அவிசுவாசிக்கும் பொழுது, இன்னும் பல காரியங்களை செய்யும் பொழுது நம்மோடு கர்த்தருடைய கரம் இல்லை. நம்மளுடைய கரத்தை குறிக்கிறோம். அப்படி கர்த்தர், ஆனா கர்த்தர் போக மாட்டான். கர்த்தர் இருப்பான், இன்னொருவன் கரத்தை கொண்டு இருப்பான். அவன் கருத்துக்கு நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நாம் லிஸ்ட் போட்டு பார்க்கணும். ஆண்டவரே, காலை முதல் இந்த நேரம் வரை உம்முடைய கரத்துக்குள்ள இருந்து நான் செய்த காரியங்கள் என்ன, உம்முடைய கரத்தை விட்டு விலகி நான் செய்த காரியங்கள் என்ன, இதை நீங்க அப்படியே போட்டு லிஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இரவுல வந்து கணக்கு பண்ணி பார்த்துட்டு நீங்க ஆவியாட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. நம்ம எவ்வளவு தரம் கர்த்தருடைய கரத்தை விட்டு போயிருப்போம். ஆனாலும் கிருபையின் தேவன் நம்மை மீண்டும் மீண்டும் பிள்ளையை போல அழைத்துக் கொள்ளுகிறார். எத்தனை காரியங்களை சத்ரு நம்மை பயன்படுத்தி இருப்பான். அப்போ நன்றாய் விளங்கிக் கொள்ளணும். பாருங்க, இன்றைக்கு வாலிபர்கள் என்று பலர் இன்றைக்கு ஊழியர்களா எழுப்பி பல காரியங்களை தடுமாற்றமாய் நமக்கு முந்தி இருந்த நம்முடைய முந்தின தகப்பன்மாராகிய ஊழியக்காரர் இன்றைக்கு 80 வயசு 75 வயசுல அழகாய் வந்து நின்று அமைதியாக பிரசங்கம் பண்ணிட்டவர்கள் நடக்கும் பொழுதே அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். யாருக்கு செய்தது போல 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 46வது வசனத்தை எடுத்து வாசிங்க. வயதானவர் எலியா, வயதானவர், வயது சென்று முதிர் வயதில் இருக்கிறான் எலியா. இங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க. என்ன நடந்ததுனா அப்படி நடந்தது, அதை பாருங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய மாட்டாரோ? 1 ராஜா 18வது அதிகாரம் 46வது வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எஸ்தேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆமென். ஆகாபு பெண்ணத்துல போய் கொண்டிருக்கிறான். குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு ராஜாவுடைய குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் என்ற அந்த குதிரைகள் விசேஷித்த விதமாய் பயிற்றுவிக்கப்பட்ட குதிரை. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அந்த குதிரைகளுக்கு முன்பாக ஒரு வயதான தீர்க்கதரிசி, காட்டிலும் மேட்டிலும் அலைந்தவர், நல்ல உணவுகளை எந்த நேரம் உண்டு வாழ்ந்தவர் அல்ல. அந்த தீர்க்கதரிசி அந்த குதிரைக்கு முன்பாக விரைந்து ஓடினார் என்று சொன்னார். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட, நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஒரு வயதான மனிதனையும் ஒரு வாலிபனை நீங்க ஓட விட்டீங்கன்னா வாலிபன் இழுத்துக்கொண்டு ஓடிடுவான். என்னுடைய கால்களின் பலம் வயதானவனுடைய பலத்தை காட்டிலும் அதிகம். ஆனா இங்கே பாருங்க, அதான் ஆவியானவர், கர்த்தரின் கரம் எலியா மேல இருக்க. எலியா முந்தி கொண்டு போறான். எஸ்ரேல் வரும் வரைக்கும் எலியாவை குதிரைகளால் முந்த முடியல. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சில காரியங்கள் நமக்கு தாமதிக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் கலங்கக்கூடாது. தேவன் நமக்கு ஒரு புதிய பலத்தை கொடுத்து நம்மை முந்தியோட பண்ணுவான், நம்மை தேவாயோட பண்ணுவான். நாம் அதை புரிந்து கொள்றேன். அவனுடைய கரத்தை வல்லமைகளை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும். அவனுடைய கருத்துக்குள்ள இருக்கிற அவனுடைய ஈடுபாடை நாம் புரிந்து கொள்ளணும். அந்த அதிகாரத்தை பலத்தை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் மாறிவிடும். இப்போ எஸ்ராவுடைய காலத்துல பாருங்க, எஸ்ரா அங்கே ராஜாவுடைய கண்களை தயவை பெற்று அங்கே குறைந்த பொன்னும் வெள்ளியெல்லாம் அள்ளிக்கொண்டு எஸ்ரா பிரயாணமாய் புறப்படுகிறார். எஸ்ரா 7வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அப்படியே தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் அல்லேலூயா, நான் திடம் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்துக் கொண்டேன். ஆமென். இப்போ 8வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. இவர் போறது சாதாரணமா இல்ல,
நிறைய பொண்ணுகள் அங்கே ராஜாவை தன்னுடைய கஜானையிலிருந்து பணத்தை எல்லாம் எடுத்து கொடுத்து திரளான செல்வங்களோடு அவர் போகிறார். அவரு போனது சில ஆட்கள் தான், சில பேர். வாசிங்க அடுத்தது 8:22. எஸ்ரா வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் வீரரையும் வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். எந்த நம்பிக்கையில போனால் இவ்வளவு திரளான செல்வத்தை எடுத்துக்கொண்டா? எங்கள் தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்முடைய கரத்தினாலே நன்மை செய்கிறவர். ஆனால் பாருங்க அடுத்த வசனம், அதை விட்டு விலகுகிறவர்கள். அவரை தேடாதவர்கள் அல்ல, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தேவனை தேடிட்டு விட்டு விலகுகிறவர்கள். ஏன்னா தேடாதவர்கள் வராதவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவரை விட்டு விலகுனா அவரை அறிந்து விலகுகிறவர்கள். இப்ப பாருங்க, அவர்கள் மேல என்ன வருமாம்? கோபமும் அவருடைய வல்லமை. அதான் சுய சித்தம், உங்க சுய விருப்பம். தேவனை விட்டு உங்களை வழிவிலக பண்ணிட்டா தேவனுடைய கரம் நன்மைக்கு மாறும். அது தீமையாய் மாறி அது நம்ம பசங்களை பின்பாய் காண்பித்துக் கொள்கிறது. அப்போ அதுதான் தேவன் எப்பொழுதும் சொல்ல அவருடைய கரம். பாருங்க, எஸ்டாக்கு இருந்த அதே நம்பிக்கை இங்க நெகேமியான காரியத்துல நீங்க வாசிக்கணும்னு சொன்னா, நெகேமியா அலங்கத்தை கற்றுத்து போறான். அதே ராஜா அங்கே அவனுக்கு 12 வருடங்கள் லீவு கொடுத்து சாங்ஷன் பண்ணி அனுப்புகிறான். நீ அலங்கத்தை கட்டி முடிக்கிறான். 12 வருடங்கள் அவரை ஒரு நியாயாதிபதியை ராஜாவுக்குரிய ஸ்தானத்தோடு எழுதி கொடுத்து அனுப்புகிறான். இப்போ இவர் போனது அலங்கத்தை கட்ட, ஆனா தேவன் இவருக்கு ஒரு வீட்டையும் கட்டுகிறார். அங்கே வீட்டை கட்டி வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய கரம் சொன்னார், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருந்தது. எஸ்தாவும் சொல்றார், கர்த்தருடைய கரம் என்னோடு. அப்ப என் வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருந்தா, அவருடைய சித்தம் செய்தால் நிச்சயமா தேவன் எனக்கானதை பார்த்துக் கொள்ளும், நிச்சயமா செய்து முடியும். நன்றாய் விளங்கிக் கொள்ளும். நாம் அதை விட்டு விலகும் பொழுதுதான் நமக்கு மாறுபாடான காரியங்கள் நடக்கிறது. இப்போ லூக்கா 1வது அதிகாரம் 66வது வசனம், புதிய ஏற்பாட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இன்னைக்கு சிலர் தவறாய் பிரசங்கங்கள் உபதேசங்கள் பண்ணுகிறார்கள். இந்த வசனத்தை பார்த்துட்டு உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். லூக்கா 1:66 வாசிங்க. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த லூக்கா 1:66 வருஷம் அப்படியே இருக்கு. கர்த்தரின் கரம் அவன் மேல் இருந்து அப்படி இருக்கு. பாருங்க, கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட கர்த்தருடைய கரம் யாரோடு இருந்தது? யோவான் ஸ்நானகனோடு இருந்தது. அந்த கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. ஆனா யோவான் ஸ்நானகன் போய் வாழ்ந்த இடத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல நல்ல உணவெல்லாம் கொடுத்து தான் அவனை பாலகனா வளர்த்து கொண்டு வந்தாங்க. ஆனா ஒரு வயசு வந்தோடனே கர்த்தருடைய கரமே அவனை நடத்தி கொண்டு போகுது வனாந்தரத்துக்கு. இப்ப வனாந்தரத்துக்கு போனவருக்கு அங்க கொடுக்கப்பட்டது காட்டு தேனும், நமக்கு தெரியும் வெட்டுக்கிளிகளையும் சாப்பிட்டு அவர் வாழ்ந்தது ஒரு குகையில். அந்த குகை தான் கும்ரா குகை என்று சொல்றாங்க. அங்கே இருந்து அவர் தேவனுடைய நியாய பிரமாணங்கள் அந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறார். ஆனா அவருக்கு இருந்ததோ சொல்லுங்க, வனாந்தரத்துல ஃபேன் இருந்ததா? வனாந்தரத்துல அவருக்கு என்ன நிறைவான சாப்பாடு? இப்ப வீட்டுல நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மனிதன். இப்ப கர்த்தருடைய கரம் இருக்குது, அவரோட கரம் விலகவே இல்லை. ஆனா இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரசங்கம் பண்றாங்க? கர்த்தர் ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்திட்டா சில நேரங்கள்ல அப்படி வழியில நடத்துவான். நமக்கு சில நேரத்துல கொஞ்சம் இடுக்கமான காரியங்களை செய்கிற மாதிரி இருக்கும், ஆனா கரம் கூட இருக்கும். அவன் திரும்பி வந்த பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி அவனை பார்த்து ஸ்திரீகளுக்குள்ள பிறந்தவர்களுக்குள்ள யோவான் ஸ்நானகனை போல ஓரவனில் என்று கர்த்தரே
அவனை உயர்த்தினவரே சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, நம்முடைய பாதைக்கு பைத்தியம் தேனை வெட்டுக்கிளியும் சாப்பிட்ட யோவான், தேவ பார்வையில் அப்படின்னு சொன்னால் இவர் ஆண்டவர் என்ன இருக்கு, வீடு இல்லை, இவருக்கு வாகனம் இல்லை, இவருக்கு அது இல்லை, இது இல்லை, நல்லது. ஆனா அதை காட்டிலும் மேலானது என்னிடத்தில் உண்டு, கர்த்தரின் கரம். தாங்க சொன்னார், எதை மேன்மைப்படுத்துகிறாய் மகனே, நான் எதை கொடுத்திருக்கிறேன், என் கரம் இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரமாகும்? அப்போ தேவனுடைய கரத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் பிள்ளைகளே. இன்னைக்கு அதை புரிஞ்சு கொள்ளாதபடியால் தான் நமக்கு தீக்காச்சு. நாளைக்கு நடக்கும் தீக்காச்சு சொல்லுங்க, நாளைக்கு ஐயோ நாளைக்கு அவங்க வீட தருங்க உனக்கு. இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். இதுக்கு ஒரு தீர்க்கதரிசி உனக்கு தேவையே இல்லை. நீ கர்த்தரை நம்பிட்டா, கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற மேன்மையான மகிமையான காரியங்களை விளங்கிட்டால் தேவன் பெரிய காரியங்கள் செய்ய. பாருங்க, யோவான் ஸ்நானன் நினைத்திருந்தா ஏரோது அவ்வளவு கனப்படுத்துகிறான். யோவான் ஸ்நானன் அவனும் அழகாய் மெல்லிய வஸ்திரம், ஆண்டவரை கேட்கிறார், யாரை பார்க்க போனீங்க உணர்ந்தறதுக்கு? மெல்லிய வஸ்திரம் தரித்து இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அரண்மனையில் இருக்கிறார்களே, அவர்களை காட்டி மேலானவனை பார்த்து நீங்க போனீங்க என்று சொல்லி ஆண்டவரை சொல்லுகிறார். நினைத்திருந்தா யோவான் ஸ்நானகன் அங்கே ஏரோதை அப்படியே பட்டர் அடித்து, நானும் உங்களுக்கு எனக்கு அரண்மனையில் நடந்தார், நான் பெரிய தீர்க்கதரிசிப்பார் என்ன ஏரோது யோவான் ஸ்நானன் சொன்னதை கேட்டு அப்படியே செய்ய. ஆனா யோவான் ஸ்நானனுக்கு தெரியும் என் மேல இருக்கிற கர்த்தரின் கரம், ஆகவே நான் சாட்சியாய் மறிக்கிறான், இரத்த சாட்சியாய் மறிக்கிறான், உன்னதமான நேரடி பலன். யோசிச்சு பாருங்க, நமக்கு எது தேவையா இருக்குது, நம்ம எதை விட்டுட்டு எதை தேடுகிறோம்? ஏரோது அடிக்கப்பட்டு அதே தேவன் தூதனை அனுப்பி அடித்தா புல கொடுத்து சாகும். ஆனா யோவானோ அதை காட்டிலும் மேலானதை தெரிந்து கொள்கிறான். நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறதையா, இல்ல அவருடைய கரத்தை விட்டுட்டு நான் நடப்பிக்கிற என் சுய விருப்பம் கிடையாது. அப்போஸ்தலர் 11:21 வாசிங்க. எதற்கு நமக்கு வேண்டியது அவருடைய கரம்? அதை ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பார் ஆவியானவரை திருவுளம் பட்டுகிறது. எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் 11வது அதிகாரம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். யாருடைய கரம் இருந்ததனால் அப்போஸ்தலர் நாட்களில் கிரியை நடந்தது. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் இருக்கணும். நம்முடைய சபையில கிரியை நடக்கணுமா, கர்த்தருடைய கரம் இருக்கணும். நம்முடைய ஊழியத்தில் நடக்கணுமா, கர்த்தருடைய கரம் இருக்கணும். நம்முடைய எல்லாத்துக்கும் அவருடைய கரம் இருக்கணும். அவருடைய கரத்தை விட்டுட்டு நீங்க எதையும் செய்து எதையும் பெற்றுக்கொண்டால் சாத்தானுடைய கரத்துக்குள்ள நிச்சயமா நமக்கு முடிவு பரிதாபம். எது வந்தாலும் அது எந்த காரியமா இருந்தாலும் ஆசீர்வாதம், பாதுகாப்பு, அடைக்கலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவேதான் லூக்கா 11:20 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவ ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கு. கர்த்தரின் கரமே வந்துட்டது. அது இயேசு கிறிஸ்துக்குள்ள. எடுத்து வாசிங்க, லூக்கா 11வது அதிகாரம் 20வது வசனம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆமென். தேவ ராஜ்யம், ஆசீர்வாதம், பாதுகாப்பு, அடைக்கலம், கிரியை, எல்லாம் அதிகாரம் எல்லாம் நமக்குள்ள வந்துட்டு. சாதாரண கரம் அல்ல எங்களுக்கு இதை வாக்கு பண்ணினது, இதை நிறைவேற்றி முடித்தது. மனிதர்கள் செய்து முடிக்க முடியாத உன்னதமான கர்த்தருடைய கரத்தை நம்ம விட்டுட்டு நம்ம பரிதாபமா நிற்கிறோம், பரிதாபமான காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுவாசத்தை தம் கரத்திலே வைத்திருக்கிற அதிகாரியை விட்டுட்டோம். யோசிச்சு பாருங்க, நாம் எங்கே நிற்கிறோம்? நம்ம அடங்கி இருக்கணும். அப்போ அவருடைய சித்தத்தை எப்படி நாம் செய்யலாம்? அவருக்கு அடங்கி இருந்த அவருடைய வேத வசனமும் அவருடைய ஆவியும் நம்மை நடத்தும். அப்படித்தான் கிறிஸ்துவை நடத்த பாருங்க. மனு ரூபம் கொண்டு வந்த தேவகுமாரனுக்கே பிதாவின் கரம் தேவை. யாவே தேவை. யாவே தேவன் நமக்காக மனுவை கொண்டு வந்தார். யோசிச்சு பாருங்க, நம்ம சும்மா காரியங்களை செய்யக்கூடாது. இப்ப சங்கீதம் 37 எடுங்க.
23, 24 வாசிங்க. தேவனுடைய கரங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்கிற நல்ல கிரியை நம்ம பார்க்கணும். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாய் இருந்தான். 23, 24 ஓகே சிஸ்டர். 23, 24 வாசி. 37, 23, 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென். எதனால் தாங்குகிறார்? நல்ல மனுஷனுடைய நட ஒரு நாளும் தப்பி போவான். ஆனா சாத்தான் காட்டுவான், நட தப்பி போயிட்டுது, நீ தப்பி போறா என்றுதான் படம் காட்டுவான். ஆனா நல்ல மனுஷன் கர்த்தருக்கு பயப்பட்டு நீதிமான் ஞானவான் அழைக்கப்பட்ட நடைய கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனை தூக்கி விடுவதற்கு நன்றாய் விளங்கிக் கொண்டது. நம்மை பார்த்து உலகம் எல்லாம் சொல்லலாம். கர்த்தர் தான் நம்மை நீதிமானாகவும் ஞானவானாகவும் அழைத்தவர். அவர் நம்மை எப்படி அறிந்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம். நான் எதற்குள் இருக்கிறேன் என்பது முக்கியம். நான் என் சுய சித்தத்துக்கு நேராய் போய் விழுந்து என் சுய சித்தத்துக்கு நேராய் காரியம் செய்யும் பொழுது தேவன் அவரை விட்டு விலகி எதை செய்தாலும் தேவன் அதற்குள்ளே நம்ம நடத்தி அதால் வருகிறதை நாம் காணும்படி செய்வோம். ஆனாலும் தேவன் தூக்கி எடுக்கிறார். தேவன் தூக்கி எடுக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதி வைக்கிறான், உங்களுடைய கரம் தூக்கி எடுக்கிறார், தூக்கி விடுகிறார். அடுத்தது சங்கீதம் 145, 16 வாசிங்க. அந்த கரம் அடுத்த காலம். பதினாறாவது வசனம் 145, 160 பக்கம். கர்த்தர் விழுகிற 145 வசனம். கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். ஆமென். நாம் லிவிங் பீயிங்ஸ், நாங்களும் பிராணிகள், நாம் ஜீவனோடு இருக்கிறோம். நாம் எல்லாருடைய தேவைகளை அவர் தம் கையை திறந்து நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எல்லா தேவைகளை அவர் திருப்தியாக்குகிறார். ஆகவேதான் நமக்கு எல்லாம் போய்கொண்டிருக்கு. இன்னைக்கு அதை சாப்பிட்டு கொழுத்து போய் நாம கொடுத்தவரை கையை கடிக்கிறோம். நீ தந்தது காலத்துக்கு உங்களோட கையை தானே கடிக்கும். அப்படித்தான் அப்படித்தான் இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்ன தாங்களுடைய அப்பாவை அறியாத பொல்லாத ஜனங்களாய் மாறிட்டாங்க. அப்படிப்பட்ட காலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. பாருங்க, ஆகிய நமக்கு தெரிஞ்ச வசனம் யாக்கோபு எடுத்து வாசிக்க வேண்டாம். 1:17 சகல நன்மைகளுக்கும் உறைவிடம் அவர், ஜோதிகளின் பிதா. அவரிடத்திலே வேற்றுமை இல்லை, எல்லாரும் இல்லை. அப்போ நானும் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோமே, அவருடைய நீதிமான்கள் என்று சொல்லுகிறோமே, அவரை நான் ஞானவானாக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோமே, இது உண்மையாயிருந்தால் நாம் எதற்கு பயப்பட வேண்டும், எதற்கு திகைக்க வேண்டும், எதற்கு நாம் நம்முடைய காரியங்களை எல்லாம் நம் சித்தப்படி செய்ய வலிக்கிறது? காத்திருப்போம், தேவன் செய்வார் ஏற்ற காலத்தில். அதைத்தான் அங்கே அவருடைய அப்போஸ்தலன் எழுதி வைக்கிறார். பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது ஆச்சரியமான மனிதன். அவன் அதிகமாய் வனாந்தரம் காட்டிலே திரிந்தவன். அங்கே அவன் பார்க்கிறான், சிங்க குட்டிகள் எல்லாம் பசியினாலே கத்துகிறது. ஆனால் சிங்க குட்டிகள் பசியால் கத்தும் பொழுது அங்கே தாய் சிங்கம் எழுந்து வேட்டையாடி உடனடியாய் கொண்டு வந்து உணவை குட்டிகளுக்கு முன்பாக போடுகிறது. அப்போ அதுகள் அதை உண்டு திருப்தி அடையும். எப்பெல்லாம் அதுகள் பசித்து தாழ்ச்சி அடைந்து கத்துதோ அப்பெல்லாம் இந்த பெண் சிங்கம் போய் தாய் உணவை கொடுக்கும். பாருங்க, தேவன் உண்டாக்கின மிருகம். ஆகவேதான் சங்கீதக்காரர் நமக்கு தெரிஞ்சது. அடுத்து வாசிங்க அந்த சங்கீதத்தை 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஏன் குறைபடாது? அவருடைய கரம் சகல வாஞ்சைகளை திருப்தியாக்குகிற, பராக்கிரமம் செய்கிற வலது கரம், பாதுகாக்கிற கரம், நீதி செய்கிற கரம். நம்ம இந்த கரத்துக்குள்ள இருக்க
நம்ம எப்படி சங்கீதம் 139:10 இப்படி நம்மை அர்ப்பணிக்கணும். வாசிங்க, சில வசனங்களை பார்த்து முடிப்போம். 139:10 அப்படி இருக்கா? அங்கே உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஆமென். தகப்பனே, எந்த இடத்துல என்ன கொண்டு போய் சத்துரு என்ன சிதறடிக்காமல் நினைத்தாலும், இல்ல நான் தான் ஓடி போய் மறைஞ்சாலும், நான் தான் எங்கெல்லாம் முதுவை காட்டிட்டு ஓடினாலும், உங்களுடைய கரம், சும்மா கரம் என்ன, நீதி செய்கிற வலது கரம் என்ன பிடிக்கும். உணர்வு நமக்குள்ளே இருக்கு. ஆகவேதான் நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் உன் சுய புத்தி மேல சாரா, அது குரங்கு புத்தி. நம்முடைய சுய புத்தி குரங்கு புத்தி. காலையில ஒன்றை சொல்லும், மாலையில இன்னொன்றை சொல்லும், பிறகு மத்தியானம் ஒன்றை சொல்லும், இரவுல இன்னொன்றை செய்துட்டு முடிச்சு. அந்த புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. குரங்கு புத்தி, மனுஷ புத்தி, குரங்கு தாவர புத்தி. நம்ம அப்படி இருக்கவே கூடாது. நம்மோடு இருக்கிற கர்த்தர் நீதிபரர், உண்மையுள்ளவர். கர்த்தாவே, நீர் என் வழிகளை அறிந்திருக்கிறேன், உன் கரம் என்னை பிடிக்கும், உன் கரம் என்னை பிடிக்கும். சங்கீதம் 31:15. நமக்கு எல்லாருக்கும் பெரிய கவலை எதிர்காலத்தை குறித்து. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லு பாருங்க. 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ஆமென். காலங்கள், ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலங்கள் காலங்களும் கரத்தில் இருக்கு ஆண்டவரே. ஆனா அந்த கரத்துக்குள்ள எனக்கு கிருபை இருக்கு, கனம் இருக்கு, ரட்சிப்பு. என் சத்துருக்கள் இருந்து தப்புவிப்பீர். என் சத்துருக்களா என்னை நெருக்குகிற வியாதிகளாகட்டும், சத்துருக்களா என்னை தேவர கைக்கும் நீர் என்னை நீக்கி போடு. என்னுடைய எதிர்காலம் உன் கையில மறக்க கூடாத வார்த்தைகள். நீங்க ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், ஆவியானவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். சங்கீதம் 42 வாசி. பயங்கரமான குழியிலும் உயரான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து, என் கால்களை கண்களின் மேல் நிறுத்தி, என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஆமென், ஆமென். என்னை உளையான மரண குழியிலிருந்து தூக்கினீர், உளையான பாவ சேற்றிலிருந்து தூக்கிட்டு கண்மலையில் என்னை உறுதிப்படுத்தி இருக்கிறீர் கிறிஸ்துவில. அங்கே எனக்கு நன்மை உண்டு, அங்கே என்னை விசுவாச வீடாய் கட்டுகிறீர். யோசிச்சு பாருங்க, அவருடைய கரம் எவ்வளவு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து. ஒரு நாளைக்கு லிஸ்ட போட்டுட்டு நீங்க காலையில வீட்டுல போயிட்டு திரும்ப வரைக்கும் அந்த கரம் நம்ம எத்தனை காரியங்களை நடத்தி இருக்கு தெரியுமா? நீங்க எண்ணி பார்க்க முடியாத காரியங்கள்லாம் நடத்தி இருக்கு. அந்த கையை விட்டு நாம் விலகிறது நமக்கு கேடு. அப்படி விலகிறவன் தான் தேவ சமூகத்துக்கு பின்பக்கத்தை காட்டுவான். அப்படி விலகிறவன் தான் வியாக்கியம் பண்ணுவான். அப்படி விலகிறவன் தான் எதிர்த்து நிற்பான். தீமையாளை நான் சாத்தானுடைய கருத்துக்களை தன்னை விட்டு விட்டவன். நான் சொல்ல இல்லை, வேதம் அதை உறுதிப்படுத்துகிறது. அப்படிதான் சங்கீதக்காரன் 18:35 வாசிங்க. தாவீது கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நமக்கு தெரிந்த சங்கீதம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய தியானம், ஒவ்வொரு நாளும் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வலக்கரம் என்கிற ரட்சிப்பின் கேடகம் என்னோடு இருக்குது. என்னை பெரியவனாக்கும், என்னை காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்ளும், என்னை எதுவும் சேதப்படுத்துவது இல்லை. சும்மா கருத்துக்குள்ள இல்ல பிள்ளைய நீங்க இருக்கிறீங்க, சும்மா கருத்துக்குள்ள அல்ல. சங்கீதம் 31:5 வாசி. சிலதை பார்த்து பிடிக்கப்போம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியை யாருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தார்? பிதாவே, என் ஆவியை உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதுதான் நீங்க செய்யக்கூடிய புத்தியுள்ள காரியம். அவர் கரத்துல உங்க பிள்ளையுடைய, உங்க மனைவியுடைய ஆவியை நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க அனுதினம் காலையில் அறிக்கை பண்ணிட்டு நீங்க நடந்து போலாம். பயப்படவே தேவையில்லை. உன் காலத்துக்கு முன்பாய் மரணம் உன்னை ருசி பார்ப்பது இல்லை. வார்த்தைக்குள்ள நான் போயிறேன்.
அப்படி வாழ பழகணும். நாம் அறியணும், நம்மை பிடித்து நமக்கா யாவும் செய்த கரத்தை நாம் அறிந்து கொள்ளணும். யோசித்து பாருங்க, நோவாவுக்கு பேழையை உண்டாக்கின கர்த்தர், நோவாவுக்கு பேழையை உண்டாக்கிய அந்த பேழை தன்னுடைய கரத்தினால் மூடுகிறான். இப்போ வளமையாய் நாம் பார்க்கிற கப்பல்கள், யாக்கோபை சொல்லுகிறார், கப்பலை திருப்புறதுக்கு ஒரு சிறு சுக்கான் விட வீல் தேவை. ஆனா நோவா உண்டாக்கின அந்த பேழைக்குள்ள ஆண்டவர் சொல்லவே இல்லை, நோவா அதுல ஏதாவது ஒரு சக்கரத்தை பொறுத்து இல்லாட்டி ஒரு வட்டத்தை பொருத்தி நீ அதை கப்பலை ஓட்டு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நோவா கப்பலை ஓட்டி இருந்தா, அந்த பேழையை ஓட்டி இருந்தா அரராத் மலைக்குள்ள போயிருக்க மாட்டான். தேவனே அரராத் மலையை முற்குறித்து விட்டார். தேவனே அந்த கப்பலை ஓட்டு. ஆகவேதான் உங்களுடைய விசுவாச கப்பலை அவர் ஓட்டன, கிறிஸ்து ஓட்டன. யோசிச்சு பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கை அதை செய்ய விரும்ப, என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். அவருடைய கரம் நம்மை நடத்தணும். அவருடைய பிள்ளைகளாக வந்துட்டோம், அவருக்குள்ள விசுவாச சந்ததியை வந்துட்டோம், எல்லாம் நல்லதான. அப்பா விரும்புகிறார், என் பிள்ளைக்கு எல்லாம் நான் செய்யணும். நான் நல்ல தகப்பன், நான் பொல்லாதவன் அல்ல. பொல்லாதவனை நல்லதை கொடுக்கும் பொழுது நான் நல்ல தகப்பன். பராக்கிரமம் செய்த கரம் என் பிள்ளைக்காய் நீட்டப்பட்டிருக்குது. இந்த கரத்துல என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கட்டும், என் பிள்ளையை உயர்த்தட்டும், என் பிள்ளைக்காய் நான் யுத்தம் செய்யட்டும், என் பிள்ளையை நான் நடத்தட்டும், என் பிள்ளையின் தேவைகளை சந்திக்கட்டும் என்று அனுதினமும் அந்த எப்ராயிமை பார்த்து மன துக்கத்தோடு சொன்ன கர்த்தர். அப்படி நடக்கும் பொழுது அவர் அதைத்தான் சொல்லுவார், என் மகனே மகனே, உன்னை கைப்பிடித்து நடத்தின என் கையை உதறிவிட்டாய். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பொல்லாத காலத்துக்குள்ள நாம் போய்கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இப்போ இதே கரம் கொஞ்சம் வித்தியாசமாய் கிரியை செய்ய எப்படி கிரியை செய்யும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் எடுங்க, 11வது வசனத்தை வாசிங்க. சிலரை காண்பித்து முடிக்க போகும். ஒரு 10-5-10 நிமிஷம் 13-11 வாசிங்க. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். ஆமென். பாருங்க, தேவ மனுஷன் சொல்லுகிறான் எதிர்த்து வந்தவனுக்கு, அங்கே சொல்லுகிறான் தேவ ராஜ்யம் தடையவனுக்கு சொல்லுகிறான், உடனடியாக அது நியாய தீர்ப்பை உடனடியாக கொண்டு வருகிறது கர்த்தருடைய கரம். இதெல்லாம் வேதத்தில் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கு பிள்ளைகள், எழுதப்பட்டிருக்கு. நாம் தான் அதை மறந்து போவோம். நியாயாதிபதியின் புத்தகம் 2வது அதிகாரம், பழைய ஏற்பாடு. கரம் எங்களை விட்டு போகும்போது என்னெல்லாம் நடக்கும் நாம் தெரிந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சரியாது. நியாயாதிபதி எடுங்க, 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. ஆமென். என்னத்துக்கென்று விரோதமாய் இருந்தது? தீமைக்கென்று. ஏன்? இவர்கள் கர்த்தரை விட்டு விலகினார்கள். கர்த்தருடைய வல்லமையை கண்டவர்கள், கர்த்தருடைய மகத்துவத்தை கண்டவர்கள், கர்த்தருடைய ஜனம் என்று அழைக்கப்பட்டு வந்தவர்கள். ஆனால் தேவ கரத்தை விட்டு தங்களை விலக்கின உடனே அவருடைய கோபம். அதைத்தான் அங்கே நான் உங்களுக்கு எஸ்ட்ரால காண்பித்து கொடுத்தேன். உடனடியாய் அவருடைய வல்லமை எல்லாரும் நீட்டினார். என்ன தெரியுமா கையே? நன்மைக்கு ஏதுவாகவா? அவருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாய் எனக்கும் உங்களுக்கும் ஏதுவாய் நீட்டப்பட்டது. ஆகவேதான் எனக்கும் உங்களுக்கும் சிலுவையிலே ரட்சிப்பை தந்தார். இன்றும் அப்படித்தான் காண்பித்து கொடுக்கிறேன் வார்த்தைகளை. அப்போ அவருடைய கரம் நமக்கு விரோதமாய் நீட்டப்பட்டா டேஞ்சர். ஏசாயா 9:12 எடுத்து வாசிங்க. 9வது அதிகாரம் 12 தேவனே சொல்லுகிறான். பாருங்க, எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு வேறு முற்புறத்தில் சீரியரும் பின்புறத்தில் பெரிஸ்தரும் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. எப்படி இருக்குதா? நீட்டினபடி இருக்குது. எதற்காக? கர்த்தரை விட்டு விலகினாங்க. கர்த்தரை விட்டுட்டு பாகால தேடினாங்க. கர்த்தரை விட்டு உலகத்தை தேடுறோம். கர்த்தரை விட்டுட்டு உலகத்தை நேசிக்கிறோம். கர்த்தருக்குள்ள வந்துட்டு உலகத்தின் மேலே எங்கள் ஆசை
நடக்குமோ? ஏன் சில நேரங்கள் நமக்கு காரியங்கள் தீமையாய் நடக்குது? நான் கர்த்தருமாய் இருக்கிறேன், அப்படித்தான் காண்பிக்கும். ஆனா காரியம் அவர்கள் இன்று வரைக்கும் தேவ ஜனங்கள் என்று தேவன் சொல்லி அறிக்கை பண்ணி சொன்ன ஜனங்கள் தான். ஆனா தகப்பன் அடிப்பா, நன்மைக்கு எதுவாக அடிப்பா. அது வரும் பொழுது நீங்க அதை ஏற்றுக்கொள்ள. அது வந்தோடனே எல்லாம் ஓடி போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்ப தெரியும் நான் ஏதோ தவறாய் செய்திருக்கேன். ஆகவே தேவன் என்னை அடிக்கிறார். இப்போ 65 ஏன் இந்த காரியம் எனக்கு உங்களுக்கு சம்பவிக்கிறா? ஏசாயா 65 எடுங்க, 2வது வசனத்தை வாசிங்க. நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நான் முழுதும் என் கைகளை நீட்டினேன். அவன் கைகளை நீட்டுறான். என் பிள்ளைக்கு நன்மை செய்யணும், உன் வழியில நடக்காது, உனக்கு நலமா தோன்றதை செய்யாத, முரட்டாட்டம் பண்ணாத. நம்முடைய இருதயம் முரட்டாட்டம் உள்ள இருதயமா மாறிட்டா கர்த்தர கரம் நீட்டப்பட்ட மாதிரியே இல்லை. அப்போ அந்த கரம் மாறி நமக்கு தீமையாய் கிரியை செய்ய வலிக்கிட்டு. நான் ஆண்டவரை சொல்றேன், நான் முழுதும் அவர் கரங்களை நமக்கு நேராக நீட்டுகிறார். இதை பழைய ஏற்பாட்டிலே சொன்னார், புதிய ஏற்பாட்டில் சொல்லலையோ பார்க்க போறோம். எபிரேயர் 10 எடுங்க. எபிரேயர் 10வது அதிகாரம். இன்னும் 5 நிமிஷம் முடிச்சுமா? 10வது அதிகாரம் 26 முதல் வாசிங்க. 26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். 31 வாசிங்க. அப்படியே இனி இல்லாமல் 31 ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. அவர் ஜீவனுள்ள தேவன். அவருடைய கரங்கள்ல நம்முடைய சுவாசம் இருக்கு, நம்முடைய கிரியைகள் இருக்கு, நம்முடைய வழிகள் இருக்கு, எல்லாம் இருக்குது. அப்போ அந்த கரம் நமக்கு எப்பொழுது நன்மை செய்ய விரும்புது. அந்த கரம் நன்மைக்கு நேராய் நமக்கு நீட்டப்பட்டிருக்கு. இந்த கரத்துல நீங்க தான் உங்களை கொண்டு தீமைக்கு நேராக விட்டுருக்கு. அவன் இடத்துல எல்லா அளவையும் தீமை இல்லை. அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நல்லதை செய்ய விரும்புகிறார். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. ஏன் இவைகள் எல்லாம் அங்கே தேவ ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட தேவ ஜனங்களிடத்துல அவர்கள் அநேக உபத்திரவங்கள் அடிகளுக்குள்ள போனது காரணம் என்னென்றால் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. எகிப்து என்கிற அந்த உலகத்துல இருந்து தேவன் அவர்களை கொண்டு வந்து அவர்களோடு முதலாவதுகளை மேகக்கூடாக அந்த செங்கடலை நடுவாய் நடத்தினார். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாய் இருக்கிற என்று கொரிந்தியர்களை பவுல் எழுதுகிறார். அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்த பின்பாக அடுத்ததாக அங்கே மோசையை அழைத்து நியாய பிரமாணத்தை மோசையின் கரத்திலே கொடுத்து அதன் பின்பாய் அந்த நியாய பிரமாணத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அந்த இரத்தத்தினாலே அந்த உடன்படிக்கையை மோசே செய்கிறார். அந்த வசனத்திற்கு பார்த்தால் யாத்திராகமம் 24:7 மட்டும் வாசிங்க. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தார். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். ஆமென். பாருங்க, உடன்படிக்கை பண்ணி நம்மை அன்றைக்கு என் பிள்ளைகள் என் ஜனம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அதே காரியத்தை இந்த உலகம் என்கிற எகிப்திலிருந்து என்னை உங்களை வெளியில கொண்டு வந்திருக்கிறார். சும்மா கொண்டு வரல, நம்மை அதே ஞானஸ்தானத்துக்குள்ளே அவரோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டு எழுப்புகிற அந்த சிலாக்கியத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, இப்போ நமக்கு கொடுத்த பிரமாணம் அன்பின் பிரமாணம். சாதாரணமாக அந்த அன்பின் பிரமாணத்தை கொடுக்க இல்லை. அந்த அன்பின் பிரமாணத்துக்காக சிலுவையில தம் கரத்தையே நீட்டி தம்மை அர்ப்பணித்த கர்த்தர் நம்மை தம்முடைய இரத்தத்தாலே புதிய உடன்படிக்கையாய் இரத்தத்தாலே நம்மை இணைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வது அதிக அதிக நிச்சயம். அந்த கரம் பிதாவுடைய கரம், குமாரனுடைய கரம் நம்மை வழி நடத்தி அந்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருந்து அவரையே நாம் எல்லாவற்றுக்கும் முன்னிறுத்தி அவருடைய சித்தத்தை செய்து அந்த கரமே நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வல்லதா இருக்கிறது. நமக்கு வேறு கரம் தேவை இல்லை. நமக்கு வேறு ஆகவேதான் அந்த கரத்தை உடைய கர்த்தர் தம் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய குமாரனை கொடுத்தவர் நம்மை 2 கரங்கள் தாங்கும்படியாக அங்கே தம்முடைய ஆவியானவரை குமாரனை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த அன்பின் கரம்
எனக்காய் உங்களுக்காய் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்த அன்பின் கரம் சாதாரண கரம் அல்ல. என்னை உங்களை ரசிக்க வந்த கரம் சாதாரண கரம் அல்ல, பராக்கிரமம் செய்ய வந்த கரம். இன்று என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டானா? அந்த கரத்துக்குள்ளே நானும் நீங்களும் அடங்கி இருப்பது உண்டானா? என் வாழ்க்கையில எது வந்தாலும் அந்த கரம் ஜெயமாய் மாற்றும். அந்த கரம் என்னை ஜெயிக்க பண்ணும் என்ற உணர்வோடு அவருடைய சமூகத்தில் எழுந்திருந்து நாம் ஒப்புக்கொண்டு பாடுகிற வேளையில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.